ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம், எப்படி ஹெல்த் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் இது பண்ணுறதுக்கான காரணங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இதோ அது கடவுளுங்கிறது நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, நம்ம எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும் லைஃப்பில், அடுத்தடுத்தது என்ன அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்ச விஷயங்கிறதே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போனோன்னா நம்மளுக்கு எதுவுமே ஒன்றுமே கிடையாது. அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிட்டு இல்லாமல் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் போயிட்டாச்சு. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இப்போ ரொம்ப அனிமிக்காக தான் இருக்கீங்க, ஏன் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறதே இல்லையா? முன்னாடி வந்தப்போ கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தப்போ கூட பரவாயில்ல, அது மாதிரி இருந்தீங்க, இப்போ நான் ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்கீங்களேம்மா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எதையுமே நம்மளுக்கு உடனே சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வாங்கி நம்ம அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், இந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா அது சரியாக இருக்குமா என்னென்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் எதையுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விதங்கள், நல்ல பழங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கங்க, காய்கறியெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இது கிடையாது நம்மளுக்கு. இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் அந்த நிலைமைக்கு சாப்பிட முடியல. அட்லீஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லனா கூட வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மள்ட்ட இப்போ ஒரு அமௌண்ட்டுங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சரி மேடம் நான் ஓரளவு சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்மளோட இந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இது இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு, சரி அதை நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம். முடிஞ்சது எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதெல்லாம் நம்ம எந்த ஒரு நேரத்துலையுமே ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அது கிடைக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுதான் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது என்னால் முடியாத விஷயங்கள நம்ம என்றைக்குமே முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிடக்கூடாது. எதுக்காக இருந்தாலும் இந்த நேரத்தில் அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனங்கிறதுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் எதையும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லை. எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஷீலா மாதிரியெல்லாம் இப்போ ஃபேமிலி ரன் பண்ண முடியாது, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறா, எவ்வளோ இது பண்ணுறா, அவர் அதை தான் நினைக்கிறார தவிர என் ஹெல்த் இப்படி இருக்குங்கிறத அவர் யோசிச்சே பார்க்கலங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதாவது நம்ம எப்படி போனால் என்ன, அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும், பண்ணணும், செய்யணும் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர நமக்கு என்ன இது பண்ணணுங்கிறத அவங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் எதையும் நம்ம இனிமேல் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போகணும் அப்படின்ட்டு இருந்தேன்.